Hello friends, welcome to Bhuvana channel 27. இன்னைக்கு அரைத்து வைத்த ஆட்டுக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பட்டை, 3 ஏலக்காய், அன்னாச்சி முக்கு 1, கடல் பாசி, ஜாதி பத்திரி 2, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், அப்புறம் குருமா மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரை சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். மட்டனுக்கு எப்போவுமே எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைத்த விழுது சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கிறேன். மட்டனை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடிகளை சேர்க்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்.
நம்ம சேர்த்த மிளகாய் பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வதக்கி அரைச்ச மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். அதே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கடாயில் குக் பண்ணுறதால ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். நீங்கள் குக்கரில் சமைக்கிறதா இருந்தால் ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போது குழம்பு நல்லாவே கொதித்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. பாரம்பரிய முறையில் அரைத்து வைத்த ஆட்டுக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.